எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. எய்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்இஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம், எம்ஹெச்சி, அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி உள்பட எஸ்எஸ்சி, அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம், அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும் இல்லைங்களா, அப்போ அத்தனை விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொளி. முதல் கேள்வி, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர்? பூலித்தேவர். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். அடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. அடுத்து, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருதுபாண்டியர்கள். கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? ஓடா நிலை. ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டதுங்கிறது தவறு. என 1806வது வருடம். 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பம் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். சரி. வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார். சரி. ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு. தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை 2 மற்றும் 3 மட்டும்தான். அடுத்து, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இதில் தவறான இணை ஆப்ஷன் ஏ மருதுபாண்டியர், எட்டயபுரம். மீதி 3 பேரும் சரி. கோபாலநாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மன் மலபார், துண்டாஜி மைசூர். பிளாசி போர் நடைபெற்ற வருடம் 1757. கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர்? பூலித்தேவர். 1792 ஏற்பட்ட உடன்படிக்கை? கர்நாடக உடன்படிக்கை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை? வேலூர். 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் சி கானிங் பிரபு. அடுத்து 16வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை கண்டுபிடி. ஆங்கிலேயரின் ஆட்சியை பெரும்பாலானோர் ஏற்கவில்லை. சரி. பொருளாதார சுரண்டல்
மற்றும் நிர்வாக புதுமைகள் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தின. சரி. 3 4 தவறு. ஆப்ஷன் 2 மட்டும், ஆப்ஷன் பி மட்டும் சரி. 1 2 மட்டும் சரி. வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806. வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது. சமஸ்கிருதம். பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மைல்கல்லாக இருந்தது? பண்டைய காலம்னாவே எது? இவை அனைத்தும். குருகுல கல்வி, விகாரங்கள், பள்ளிகள். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? 1980. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுக்கல். நவீன கல்வி முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்து, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது? 1813ஆம் ஆண்டு சட்டம். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 2 3 மட்டும் சரி. 4வது தவறு. பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது இப்போது உள்ள பீகார். பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டத்தினை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்கள் முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தனர். பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டனர். அப்போ 1 2 3 சரி. 4வது தவறு. ஆப்ஷன் டி. அடுத்து, சரியான இணையை கண்டுபிடி. 1835ஆம் ஆண்டு மெக்காலேவின் குறிப்பு. ஆங்கில கல்வி. காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி. காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி அகிம்சை. அகிம்சை. டேஸில் இந்திய அரசு கோத்தாரி கல்விக்குழுவை நியமித்தது? 1964. 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை டேஸ் பட்டியலில் இருந்தது? மாநில பட்டியலில். கல்வி உரிமை சட்டம் 2009 அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது. அடுத்து, சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கில ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம். ஆங்கில ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது? டேஸில் தொடங்கப்பட்ட கல்லூரியில் முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன? கோவாவில். அடுத்து, டேஸ் இந்தியாவில் பெண்கல்வி பரவலாக காணப்பட்டது? இடைக்கால இந்தியாவில் பெண்கல்வி பரவலாக காணப்பட்டது?
பின்வருவனவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 மட்டும் சரி. அதாவது பாருங்க, கம்பெனியின் 1813ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது. அடுத்து, கீழ்த்திசைவாதிகள் ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகளால் எதிர்க்கப்பட்டனர். இது இரண்டும் சரி. அடுத்து 38வது கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. ஏன்னா பட்டய கல்வி சட்டம் 1813, அப்போ இது தவறு. அடுத்து, பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? இரும்பை உருக்குதல். டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். நெசவு தொழில். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம். கான்பூர். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. டேஸ்களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம். 1980களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம். டேஸாம் ஆண்டில் ரயில்வேயின் நீளம் 2573 கிலோமீட்டர். 1861ஆம் ஆண்டில் ரயில்வேயின் நீளம் 2573 கிலோமீட்டர். அடுத்து, டேஸ் காரணமாக பருத்தி ஆலைகள் அதிகரித்தன. சுதேசி இயக்கத்தின் காரணமாக. முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம். குல்டி. டேஸ் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன. சணல் ஆலைகள். அடுத்து, டேஸின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. டேஸ் ஆட்சி இந்தியாவை தங்கள் தயாரிப்பு பொருட்களுக்கான சந்தையாக மாற்றியது. பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை தங்கள் தயாரிப்பு பொருட்களுக்கான சந்தையாக மாற்றியது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம், அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் வரக்கூடிய அத்துணை தேர்வுகளுக்கும் இந்த காணொளி மிக மிக முக்கியம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.